நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். துடுப்பாக்கம் அம்மச்சார் அம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா துடுப்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அம்மச்சார் அம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் 3/9/2025 புதன்கிழமை அன்று இரவு 7 மணிக்கு விநாயகர் பிரார்த்தனை வாஸ்து சாந்தி, அங்குரார்ப்பண பூர்ணாகிதி, மகா தீபாராதனையுடன் முதல் யாக கால பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து இரண்டாம் கால யாக பூஜைகள், விசேஷ ஹோமம், நாடி சந்தனம், மகா பூர்ணாகிதி நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கடம்புறப்பாடு நடைபெற்று கலசம் ஆலயத்தை வலம் வந்து கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகமும், தொடர்ந்து கருவறையில் உள்ள மூலவ அம்மச்சார் அம்மனுக்கு கலச நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கோவில் நிர்வாகம் ஏற்பாட்டில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக அருண் பிரகாஷ். ஓம் சக்தி போற்றி, ஓம் அம்சார் அம்மன் சக்தி போற்றி. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் துடுப்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளிருக்கும் ஸ்ரீ அருள்பாலிக்கும் அம்சார் அம்மனுடைய ஆலயம் மிக சீரும் சிறப்புமான முறையில் அமைத்து இன்றைய தினம் சரியாக 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள்ளாக சுப லக்னத்திலே இந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்று ஊர் பொதுமக்கள் குலதெய்வர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினார்கள். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா துடுப்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அம்சார் அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் மிக சிறந்த முறையில் நடைபெற்றது. கிராம பொதுமக்கள் முன்னிலையில் 100 வருஷம் பழமை வாய்ந்த கோயில் இது. இந்த கோயில் சக்தி வாய்ந்த கோயில் இது. இதை வழிபடுறவங்களுக்கு திருமண தடை எல்லாம் நீங்கும், படிப்பு எல்லாம் நல்ல மாதிரியாக வரும், குழந்தை பாக்கியம் வேண்டவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். செஞ்சி வட்டம் துடுப்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அம்மச்சார் அம்மன் திருக்கோயிலில் கும்பாபிஷேக ஆராதனை நடந்து சிறப்பாக நடைபெற்றது. 10 மணி அளவில் இந்த அம்மச்சார் அம்மனின் 100 ஆண்டு காலமாக இது பழமை வாய்ந்த ஆலயமாக இருந்தது. இப்போது நல்ல முறையில் சிறப்பாக நடைபெற்றது. இது எல்லா குழந்தை பாக்கியம், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு வரம் தரும் ஆலயமாக இருக்கிறது. சக்தியுள்ள அம்மன் ஆலயம். ஒரு பாஸ்திரம் ஒன்று சொல்லிட்டுங்களா?